லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு துருப்பிடித்த ஜன்னலின் வழியாக கோடை வெயில் கசிந்து கொண்டிருந்தது. ஆரியனும் அவனது நாய்க்குட்டியான புரூனோவும் அவனது தாத்தாவின் பழைய கிராமப்புற வீட்டிற்குள் நுழைந்தனர். மரத்தால் ஆன தாழ்வாரம் ஆரியனின் கால்களுக்கடியில் சத்தமிட்டது. புரூனோ முன்னோக்கி செல்லும் போது அவனது பஞ்சு போன்ற பாதங்கள் மெதுவாக தடுமாறின. ஒரு சிறிய கொடியைப் போல வாளை ஆட்டினான் புரூனோ. அந்த இடம் பழைய புத்தகங்கள், பழைய வார்னிஷின் மூலம் மிகவும் தூசியால் நிறைந்திருந்தது. ஆரியன் 5 வயதிலிருந்தே இங்கு வரவில்லை. மேலும் அவன் நினைவில் வைத்திருந்ததை விட இந்த இடம் மிகவும் மோசமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவனுடைய பெற்றோர் வேலை காரணமாக வெளிநாடு போயிருந்தார்கள். அதனால்தான் அவன் 2 வாரங்கள் இங்கேயே தங்கியிருந்தான். வைஃபை இல்லாமலும் லேப்டாப் இல்லாமலும். ஆரியன் பாட்டை முணுமுணுத்தபடி சோபாவில் சாய்ந்தான். புரூனோ சத்தமிட்டு அவன் முகத்தை நக்கினான். அவன் சிரித்துவிட்டு அவனை தள்ளிவிட்டான். சரி, நாம் இந்த வீட்டில் விளையாட ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடி பார்ப்போம் புரூனோ. ஆரியனும் புரூனோவும் சுவற்றில் மாட்டியுள்ள பழைய படங்களை பார்த்தபடி படிக்கட்டில் ஏறத் தொடங்கினர். அவர்கள் ஒரு கதவின் மேல் ஏறி படிகளின் முடிவில் ஒரு குறுகிய மரக்கதவை தாண்டி மாடியை அடைந்தனர். ஒரு துருப்பிடித்த கைப்பிடியில் விரல்களை வைத்துக்கொண்டு ஆரியன் தயங்கினான். அவன் புரூனோவை பார்த்தான். இங்கே என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டுமா புரூனோ என்றான். புரூனோ ஒரு முறை குறைத்துவிட்டு அந்த இடத்திலேயே குதித்தது. மாடிக்கதவை திறந்தபோது வட்டமான ஜன்னலிலிருந்து சூரிய ஒளியில் தூசிகள் பறந்தன. தூசிகள் நிறைந்த அந்த இடம் ஒருவித கெட்ட வாசனையுடன் இருந்தது. அட்டைப்பெட்டிகள் கோபுரம் போல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மற்றும் சிலந்தி வலைகள் மரக்கட்டையிலிருந்து தொங்கின. புரூனோ ஆரியனை கடந்து சென்று உற்சாகத்துடன் எல்லாவற்றையும் முகர்ந்து பார்க்கத் தொடங்கினான். ஆரியன் கவனமாக பழைய விளக்குகள், உடைந்த பொம்மைகள் மற்றும் செய்தித்தாள்களின் குவியல்களுக்கு இடையில் மெதுவாக நடந்தான். புரூனோ ஒரு தகரப்பெட்டியின் மீது மோதிய போது புரூனோவின் வால் அந்த பெட்டியை தரையில் தள்ளியது. மரத்தரையில் அந்த பெட்டி விழுந்தது. புரூனோ அந்த பெட்டியை சுற்றி சுற்றி வந்தான். அந்த பெட்டியிலிருந்து ஏதோ ஒரு சிறு காகிதம் போல் வெளியே தெரிந்தது. ஆரியன் மண்டியிட்டு அதை எடுத்தான். சிவப்பு நூலால் கட்டப்பட்ட ஒரு பழைய சுருட்டப்பட்ட காகிதத்தோல். ஓரங்களில் கரைபடிந்து மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. அவன் இதயம் தடுமாறியது. அது அவன் விரும்பிய கடற்கொள்ளையர் படங்களில் இருந்து ஒரு புதையல் வரைபடம் போல் இருந்தது. அவன் அதை கவனமாக பிரித்தான். மலைகள், மரங்கள், வளைந்து செல்லும் ஆறுகள் மற்றும் விசித்திரமான சின்னங்களை காட்டும் பழுப்பு நிற மயில் கோடுகள் கைகளால் வரையப்பட்டிருந்தன. மையத்தில் வனத்தின் இதயம் என்று குறிக்கப்பட்ட ஒரு சிறிய எக்ஸ் குறி இருந்தது. அதன் கீழே சுருள் எழுத்துக்களில் ஒரு சொற்றொடர் இருந்தது. அப்பால் பார்க்க துணிபவருக்கே ஒளி வழிகாட்டும் என்று இருந்தது. வரைபடத்துக்குள் ஒரு தங்க திசைக்காட்டி ஒட்டப்பட்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட விளிம்பைச் சுற்றி சிறிய நீல நிற இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. ஊசி வேகமாக சுழன்று பின்னர் நின்றது. வடக்கு நோக்கி அல்ல, ஜன்னலை நோக்கி ஊசி சுட்டிக்காட்டியது. ஓ! ஆரியன் பெருமூச்சு விட்டான். இது உண்மையாக இருக்க வேண்டும். புரூனோ 2 முறை குறைத்து வரைபடத்திற்கு அருகில் தரையை தட்டி வாளை ஆட்டி ஆவேசமாக குதித்தது. ஆரியன் தனது ஆர்வமுள்ள நாய்க்குட்டியை பார்த்தான். பின்னர் வரைபடத்தை பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. இது ஒரு சலிப்பான கோடை காலமாக மட்டும் இருக்கப் போவதில்லை என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. திடீரென்று அவர்களுக்கு பின்னால் யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. ஆரியன் உறைந்து போனான். அவன் மெதுவாக திரும்பினான். ஒருவேளை அவன் தாத்தாவாக இருக்கலாம் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் யாரும் அங்கு இல்லை. நிழல்கள் மட்டுமே தெரிந்தன. அவன் வேகமாக வரைபடத்தை சுருட்டி திசைகாட்டியுடன் அதை தன் பையில் வைத்தான். நாம் ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம், சரிதானே புரூனோ என்றான். புரூனோவும் அதற்கு சம்மதிப்பது போல வாளை வேகமாக ஆட்டியது. அவர்கள் மாடிப்படிக்கட்டுகளிலிருந்து கீழே இறங்கிய போது
ஆரியன் தனது மார்பில் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பை உணர்ந்தான். ஓரளவு உற்சாகம், ஓரளவு பயம். வரைபடம் அவர்களை எங்கே அழைத்துச் செல்லும் அல்லது அவர்கள் என்ன கண்டுபிடிப்பார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கோடை விடுமுறை இனி சலிப்பூட்டுவதாக இருக்காது. இது ஒரு புதையல் வேட்டையின் தொடக்கம்.